இந்தியாவின் மிகப்பெரிய தேடப்படும் குற்றவாளிகளில் ஒருவராக அறியப்படுபவர் தாவூத் இப்ராஹிம். மும்பையில் ஒரு சாதாரண போலீஸ் குடும்பத்தில் பிறந்த இவர் எப்படி அண்டர்வேர்ல்டு உலகில் நுழைந்து பிறகு டி கம்பெனி என்ற பெரிய கிரிமினல் நெட்வொர்க்கை உருவாக்கினார். 1993 மும்பை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு அவர் சர்வதேச அளவில் தேடப்படும் குற்றவாளியாக மாறினார். இன்று வரை அவரது இருப்பிடம் குறித்த தெளிவான தகவல் இல்லாததால் அவர் உலகின் மிகவும் மர்மமான நபர்களில் ஒருவராக பார்க்கப்படுகிறார். ஒரு சாதாரண வாழ்க்கையில் இருந்து தொடங்கி உலகம் முழுவதும் தேடப்படும் நிலைக்கு வந்த அவரது பயணம் எப்படி நடந்தது? இந்த வீடியோவில் தாவூத் இப்ராஹிமுடைய முழு வாழ்க்கை வரலாறு, அவரது ஆரம்பம், வளர்ச்சி மற்றும் வீழ்ச்சி என அனைத்தையும் விரிவா பார்க்கலாம். மும்பையில் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு மகனாக சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்தான் தாவூத். பின் நாட்களில் ஒட்டுமொத்த மும்பையையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் தாவூத் கொண்டு வருவார் என அன்று யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஒரு காவலரின் மகனாக பிறந்த அவர் சட்டத்தை காக்க வேண்டிய சூழலில் வளர்ந்திருந்தாலும் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்திலேயே தவறான பாதையை தேர்ந்தெடுத்தார். 1955 மகாராஷ்டிராவின் ரத்னகிரி மாவட்டத்தில் பிறந்து பின்னர் மும்பையில் வளர்ந்த தாவூத் பள்ளி கல்வியை முழுமையாக முடிக்காமல் சிறிய திருட்டு மற்றும் ஸ்ட்ரீட் லெவல் குற்றங்களில் ஈடுபட்டு மும்பையின் அண்டர்வேர்ல்டு சூழலுடன் தொடர்பு கொள்ள ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் மும்பை நகரம் ஸ்மக்லிங், இல்லீகல் ட்ரேட், பிளாக் மார்க்கெட் போன்ற செயல்களால் சூழப்பட்டிருந்தது. அந்த சூழல் அவரை மேலும் ஆழமாக அந்த உலகத்திற்குள் இழுத்துச் சென்றது. ஆரம்பத்தில் உள்ளூர் கும்பல்களில் செயல்பட்ட தாவூத் விரைவில் தன்னுடைய தனித்துவமான அதிகாரத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் 1970களில் தன்னுடைய சொந்த கிரிமினல் நெட்வொர்க்கை உருவாக்கினார். அவரது சகோதரர் ஷபீர் இப்ராஹிமுடன் இணைந்து உருவாக்கிய இந்த குழு பின்னர் டி கம்பெனி என்ற பெயரில் பரவலாக அறியப்பட்டது. ஆனால் எதிரி கும்பலுடன் ஏற்பட்ட மோதலில் ஷபீர் கொல்லப்பட்ட சம்பவம் தாவூத்தின் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பமாக அமைந்தது. அதன் பிறகு தாவூத் முழுமையாக தனிப்பட்ட தலைமையுடன் தன்னுடைய எம்பையரை விரிவுபடுத்த ஆரம்பித்தார். தங்கம் கடத்தல், எக்ஸ்ட்ராஷன், ரியல் எஸ்டேட் டீல்ஸ், ட்ரக் டிராஃபிக்கிங், இல்லீகல் பெட்டிங் போன்ற பல துறைகளில் தாவூத் தனது கட்டுப்பாட்டை விரிவுபடுத்தி 1980களில் மும்பையின் மிகப்பெரிய அண்டர்வேர்ல்டு டானாக உயர்ந்தார். திரைப்பட துறையிலும் அவரது செல்வாக்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது. தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் அவரின் அழுத்தத்திற்கு உட்பட்டதாக பல தகவல்கள் வெளிவந்துள்ளது. 1986 போலீஸ் அவரை தேடப்படும் குற்றவாளிகளின் பட்டியலில் சேர்த்தபோது அவர் போலி பாஸ்போர்ட் மூலம் துபாய்க்கு தப்பிச் சென்றார். ஆனால் அவர் மறைந்து வாழவில்லை. மாறாக துபாயில் இருந்தபடியே தன்னுடைய நெட்வொர்க் மூலம் மும்பையை கட்டுப்படுத்தினார். தொலைபேசி உத்தரவுகள் மூலம் நடந்த எக்ஸ்ட்ராஷன், கான்ட்ராக்ட் கில்லிங்ஸ், இல்லீகல் டீல்ஸ் ஆகியவை அவரது நெட்வொர்க்கின் செயல்பாட்டை ஒரு அமைப்பாக மாற்றியது. இந்த கட்டத்தில் அவரது கூட்டாளிகளில் சோட்டா ராஜன் மற்றும் சோட்டா ஷக்கீல் போன்றவர்கள் முக்கிய பங்கு வகித்தார்கள். 1990களில் அவரது நெட்வொர்க் இந்தியாவை தாண்டி பல நாடுகளுக்கு விரிவடைந்து இன்டர்நேஷனல் அளவிலான கிரிமினல் சிண்டிகேட்டாக மாறியது. இந்த வளர்ச்சியின் உச்சத்தில் 1993 மும்பையில் நடந்த பாம்பே பாம்பிங்ஸ் அவரது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. ஒரே நாளில் பல இடங்களில் நடைபெற்ற இந்த குண்டுவெடி தாக்குதலில் நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் தாவூத் இருந்ததாக இந்திய அரசு குற்றம் சாட்டியது. எனவே தாவூத் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். அதேபோல அல்-கொய்தா உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளுடன் தாவூத் தொடர்பில் இருந்ததால் அமெரிக்காவும் அவரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்தது. இதன் பிறகு அவர் ஒரு அண்டர்வேர்ல்ட் டான் என்ற அடையாளத்தை தாண்டி ஒரு சர்வதேச பயங்கரவாதியாக பார்க்கப்பட்டார். இந்த தாக்குதலுக்கு பிறகு அவர் இந்தியாவிற்கு திரும்பவில்லை. துபாயில் இருந்து பாகிஸ்தானின் கராச்சிக்கு தனது செயல்பாட்டை மாற்றியதாக கூறப்படுகிறது. 2003 இந்தியா மற்றும் அமெரிக்கா தாவூத்தை சர்வதேச குற்றவாளியாக அறிவித்தது. இன்டர்போல் ரெட் கார்னர் நோட்டீஸ் வெளியிட்டது. மேலும் யுனைடெட் நேஷன்ஸ் அவரை குளோபல் டெரரிஸ்ட் பட்டியலில் சேர்த்தது. இதன் மூலம் தாவூத் உலகளாவிய அளவில் தேடப்படும் குற்றவாளியாக மாறினார்.
இந்த காலத்தில் அவரது டி கம்பெனி நெட்வொர்க் ட்ரக் டிராஃபிக்கிங், அவாலா டிரான்சாக்ஷன்ஸ், மணி லாண்டரிங் போன்ற செயல்பாடுகளால் பெரும் வருமானத்தை ஈட்டி வந்தது. ஏசியா, யூரோப், ஆப்பிரிக்கா போன்ற பல பகுதிகளில் தாவூத் நெட்வொர்க் பரவி இருந்தது. தாவூத்தின் இன்ஃப்ளூயன்ஸ் கிரிக்கெட் பெட்டிங் மற்றும் மேட்ச் ஃபிக்சிங் போன்ற துறைகளிலும் இருந்ததாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகு 170 உயிர்களை பலி வாங்கிய 2008 மும்பை தாக்குதலுக்கு பின்னர் இன்டர்போல் தாவூத்தை தீவிரமாக தேடத் தொடங்கியது. ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இவர் பாகிஸ்தானில்தான் பதுங்கியிருக்கிறார் என இந்தியா பலமுறை குற்றம் சாட்டியது. இதற்கான ஆதாரங்களை பாகிஸ்தானிடமும் சர்வதேச நீதிமன்றத்திலும் சமர்ப்பித்தது. ஆனால் தாவூத் இங்கே இல்லை எனவும் அவரை நாங்கள் பாதுகாக்கவில்லை என்றும் பாகிஸ்தான் மறுத்துவிட்டது. மேலும் தாவூத் தனிப்பட்ட வாழ்க்கை மிகவும் இரகசியமாகவே இருந்து வந்தது. பல ரிப்போர்ட்ஸ் படி அவர் கராச்சியில் பதுங்கி வாழ்கிறார் என்று சொல்லப்பட்டாலும் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவும் இல்லை. பல பெயர்களில் பல பாஸ்போர்ட்களை பயன்படுத்தி தாவூத் தனது ஐடென்டிட்டியை மறைத்து வாழ்ந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் அவர் 2வது திருமணம் செய்து கொண்டு பாகிஸ்தானில் வசித்து வருகிறார் என்று தகவல்களும் வெளியாகியது. மேலும் அவரது உடல்நிலை மோசமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்ற செய்திகளும் பரவியது. ஆனால் அதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை. காலப்போக்கில் தாவூத் எம்பையர் மீது அரசாங்க நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளன. அவரது சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஏலம் விடப்படுவது, அவரது நெட்வொர்க் உறுப்பினர்கள் கைது செய்யப்படுவது போன்ற நடவடிக்கைகள் தாவூத் இன்ஃப்ளூயன்ஸை மெதுவாக குறைத்து வருகின்றது. ஒரு காலத்தில் மும்பையை கட்டுப்படுத்திய அவரது நெட்வொர்க் இன்று பல இடங்களில் சிதைந்து கொண்டிருக்கிறது என்ற கருத்து வலுப்பெற்றுதான் வருகிறது. இருந்தாலும் அவரது ஷேடோ நெட்வொர்க் முழுமையாக மறைந்துவிடவில்லை என்பதும் உண்மை. முடிவாக தாவூத் இப்ராஹிமின் வாழ்க்கை ஒரு எச்சரிக்கை கதையாக பார்க்கப்படுகிறது. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவர் தவறான பாதையை தேர்வு செய்ததால் உலக அளவில் தேடப்படும் குற்றவாளியாக மாறியிருக்கிறார். ஒரு காலத்தில் அதிகாரம், பயம், பணம் என அனைத்தையும் கட்டுப்படுத்தியவர் இன்று மறைந்து வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். தாவூத்தின் கதை ஒரு கிரிமினல் ஹிஸ்டரி மட்டுமல்ல, அது ஒரு சமூக பாடம். தவறான பாதை வெற்றியை தரலாம், ஆனால் அந்த வெற்றி நிலையானது அல்ல என்பதற்கான மிகப்பெரிய சான்றாக அமைந்துள்ளது தாவூத்தின் வாழ்க்கை வரலாறு.